வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. நம்ம டிஎன்பிஎஸ்சி 2006க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வகுப்பு 8ல் தமிழ் இலக்கணம் மட்டும் பார்க்க போகிறோம். இலக்கண பகுதிகளில் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இயல் 1, 2, 3ல் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம். எழுத்துக்களின் பிறப்பு, மயங்கொலி எழுத்துக்கள், வினை முற்று, இது மூணும் பார்க்க போகிறோம். 1 மார்க் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். பாருங்கள், எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன? உயிரின் முயற்சியால் உருவாகும் ஒலிகளின் தோற்றம் எழுத்துக்களின் பிறப்பு. சரிங்களா? உயிரின் முயற்சியால் உருவாகும் ஒலிகளின் தோற்றம்தான் எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எழுத்துக்களின் பிறப்பின் 2 வகைகள் இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. சரிங்களா? எழுத்துக்களின் பிறப்பின் 2 வகைகள் இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. உயிர் எழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. சரிங்களா? உயிரெழுத்துக்களும் இடையினை எழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றது. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. வல்லினம் மெய்யெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மார்பு. வல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் எது? இக்கு, இங்கு, என்னது? கசட தபர சொல்கிறோம்ல, கசட தபர, இதில் எல்லாமே வல்லினம். வல்லினத்தில் இருக்க அந்த 6 மெய்யெழுத்துக்களும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நெக்ஸ்ட்டு, வல்லின மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 6. மெல்லின மெய்யெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மூக்கு. மெல்லின மெய்யெழுத்துக்கள்னா எது? ஞஞன, நமன. சரிங்களா? அந்த 6 எழுத்துக்களும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. இடையின மெய்யெழுத்துக்கள் எது? எரள, வளல. சரிங்களா? ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கின்றது? தலை. எழுத்துக்கள் பிறக்க காரணமான 4 இடங்கள் மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. இது மார்பு வல்லினம், தலை ஆயுத எழுத்து, கழுத்து உயிரெழுத்துக்கள் 12 இடையின எழுத்துக்கள். சரிங்களா? மூக்கு மெல்லின எழுத்துக்கள். இந்த 4 இடத்துல என்னென்ன எழுத்துக்கள் பிறக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, எழுத்துக்கள் ஒளியாக உருவாக உதவும் உறுப்புக்கள். உதடு, நாக்கு, பல், மேல்வாய். எழுத்துக்கள் ஒளியாக உருவாக உதவும் உறுப்புக்கள் உதடு, நாக்கு, பல், மேல்வாய். கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மற்றும் இடையின மெய்யெழுத்துக்கள். கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள். மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் வல்லின மெய்யெழுத்துக்கள். மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்துக்கள். தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து ஆயுத எழுத்து. நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு எதை அடிப்படையாக கொண்டது? வாய், நாக்கு, உதடு ஆகியவற்றின் முயற்சியை அடிப்படையாக கொண்டதுதான் முயற்சி பிறப்பு. வாய் திறத்தலால் மட்டும் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் அ, ஆ. வாய் திறத்தலால் மட்டும் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் அ, ஆ. நாக்கின் அடியோரம் மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் இ, ஈ, ஏ, ஏ, ஐ. நாக்கின் அடியோரம் மேல்வாய்ப்பல்லை பொருந்துவதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் இ, ஈ, ஏ, ஏ, ஐ. உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. சரிங்களா? உதடுகளை குவிப்பதால் எழுது வரும் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. வாய் திறத்தலுடன் நாக்கின் முயற்சியால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் 5. இந்த 5 எது? உ, ஊ, ஓ, ஓ, ஔ. நெக்ஸ்ட்டு, ஈ எவ்வாறு பிறக்கிறது? நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய்ப்பையின் அடிப்பகுதியை பொருந்துவதால் அந்த ஈ என்கிற எழுத்து பிறக்கிறது. இர், இல் ஆகிய இரு மெய்கள் எவ்வாறு பிறக்கின்றன? மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் இர், இல். மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால். இல், குண்டு இல் எவ்வாறு பிறக்கிறது? மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால். மேல்வாய்ப்பல்லின் அடியை, சரிங்களா, நாக்கு அந்த பல்லுக்கு பின்னாடி இருக்க சைடை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல். நெக்ஸ்ட்டு, இல் சிறப்பு, அதாவது பொது லகரம். சரிங்களா? பொது லகரம் எதுக்கு எப்படி பிறக்கிறது? மேல்வாயை நாக்கின் ஓரங்கள்
தடித்து தடவுவதால் நெக்ஸ்ட் இவ் எவ்வாறு பிறக்கிறது? மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் இவ். நம்ம சொல்லி பார்த்தாலே நமக்கு அது புரியும். நெக்ஸ்ட்டு இர் இன் இரு மெய்கள் எவ்வாறு பிறக்கிறது? மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இர் இன். இக்கு இங்கு இரு மெய்கள் எந்த உறுப்பின் முதற் பகுதியால் பிறக்கின்றன? நாவின் முதற் பகுதி. இச் இன்ச் ஆகிய இரு மெய்கள் நாவின் எந்த பகுதியால் பிறக்கின்றன? நாவின் இடைப்பகுதி. அப்போ நாவின் முதல் பகுதி இக்கு இங்கு, நாவின் இடைப்பகுதி இச்சு இஞ்சு, நாவின் நுனிப்பகுதி இட்டு எண்ணு. அந்த கடைசி அந்த நாவின் முதல் இடை நுனி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வரிசையாக தான் வருது. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு மெய்யெழுத்துக்களை வரிசையாக வருது பாருங்கள். நாவின் முதல் இக்கு இங்கு, நாவின் இடை இச் இஞ்சு, நாவின் நுனி எட்டு எண்ணு. மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் பிறக்கிறது இப் இம்மு. அப்போ மெய்யெழுத்துக்களில் வரிசையாக வருதா? இக்கு இங்குக்கு நாவின் முதல், இச் இஞ்சுக்கு நாவின் இடை, எட்டு எண்ணுக்கு நாவின் நுனி, மேலுதடும் கீழுதடும் இப் இம்மு. நெக்ஸ்ட்டு சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து எவ்வாறு பிறக்கிறது? வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால். பிற சார்பெழுத்துக்கள் எப்படி பிரிக்கிறது? தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலே அவற்றிற்குரிய முயற்சிகளால் பிறக்கின்றன. ஆயுத எழுத்து எந்த முயற்சியால் ஒலிக்கிறது? வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால். எப்படினாலும் கேட்கலாம். எவ்வாறு பிறக்கிறது, எந்த முயற்சியால் ஒலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு முயற்சி பிறப்பது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. சரிங்களா? அந்த நாவின் முதலை ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு புரியும். சரியா? இக்கு இங்கு நாவின் முதல் பகுதி, இச் இஞ்சு நாவின் இடைப்பகுதி, இட்டு எண்ணு நாவின் நுனி அன்னத்தின் நுனி, ரெண்டு சைட்லையுமே நுனி தான். சரிங்களா? இத்து இந்து நாக்கின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி, இப்பு இம்மு மேலுதடு கீழுதடு, ஈ நாக்கின் அடி மேல்வாயின் அடி, ரெண்டுமே அடி வரும். இர் எல் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுதல், இல் நாக்கின் ஓரங்கள் மேல்வாய்ப்பல்லின் அடியை தடித்து நெருங்குதல், இல் நாக்கின் ஓரங்கள் மேல்வாயை தடவுதல். அந்த நெருங்குதல் தடவுதல் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்க வேர்ட்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இரு இல்லு பாருங்கள், நுனி வருடுதல், இல்லு தடித்து நெருங்குதல், எள்ளு மேல்வாயை தடவுதல், இவ் மேல்வாய்ப்பல் கீழ் உதடு, இரு எண்ணு நாக்கின் நுனி மேல்வாயை மிகவும் பொருந்துதல், இக்கு வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சி. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு தடவை சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நன்னகர் நகரம். சரியா? நகரம் நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி தொடுவதால். நகரம் 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 இதெல்லாம் எழுது மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ இந்த நகரம் எங்கே பிறக்குது? 3 சுழி நகரம், 2 சுழி நகரம், நகரம் இதெல்லாம் எங்கே இருந்து பிறக்குதுன்னு பார்க்கலாம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் 3 சுழி நகரம். நாவின் நுனி மேல்வாய் அண்டத்தின் முன்பகுதியை, இது 2 சுழி நகரம். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை, இது தன்னகரம். சரிங்களா? அதாவது நல்லா யோசிச்சுக்கோங்க. 3 சுழி நா அன்னத்தின் நடுப்பகுதி, 2 சுழி நா அன்னத்தின் முன்பகுதி. சரிங்களா? அடுத்தது நகரம் தன்னகரம் அடிப்பகுதி. சரி, மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. அதாவது எந்த எழுத்துக்கு முன் 3 சுழியின் வரும்? டா. ரா என்னும் எழுத்துக்கு முன் வரும் எழுத்து இன், 2 சுழி இன். அதாவது டாவுக்கு முன்னாடி அதோட இணை எழுத்து 3 சுழி இன்னு தான் வரும். ரா அதாவது வல்லின ரகரம் வரும். அந்த ரகத்துக்கு 2 சுழி இன் வந்தால் தான் வரும் இணை எழுத்து. சரிங்களா? கண்டம் டாவுக்கு முன்னாடி 3 சுழி இன் தான் வரும். டாவுக்கு முன்னாடி எப்பயுமே 3 சுழி இன் தான் வரும். வல்லின ராவுக்கு முன்னாடி 2 சுழி இன்னு தான் வரும். நன்றி பாருங்க, ராவுக்கு முன்னாடி 2 சுழி இன் தான் இருக்குது. கண்டம் டாவுக்கு முன்னாடி 3 சுழி இன் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எட்டு எண்ணு, இது இணை எழுத்துக்கள். இத்து இந்து இதுவும் இணை எழுத்துக்கள். எரு எண்ணு இதுவும் இணை எழுத்துக்கள். ஏன்னா இந்த எழுத்து வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த எழுத்து தான் வரும். அதான் இட்டுக்கு முன்னாடி 3 சுழி இன்னு தான் வரும். இத்துக்கு முன்னாடி இந்து தான் வரும். இந்த ராக்கு முன்னாடி இன்னு தான் வரும். வேறு எழுத்துக்கள் வராது. தகரத்தை அடுத்து வரும் நகரம்
டன்னகரம், அதாவது டாவுக்கு அடுத்து வர்றதுனால அது டன்னகரம், தாவுக்கு அடுத்து வர்றதுனால அது தன்னகரம். அதாவது மூணுமே ஒரே சவுண்டாக இருக்குது. எப்படி கண்டுபிடிக்க? அப்போ முன்னாடி இருக்க எழுத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 3 சொல்லி எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது? டா இருக்குது, அப்போ அது டன்னகரம். அதுவே இந்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? இத்து இருக்குது, அப்போ அது தன்னகரம். நெக்ஸ்ட்டு ராவுக்கு அடுத்து வரும் நகரம் எவ்வாறு இருக்குது? ரன்னகரம். இது வந்து என்னது? இது வந்து என்னது? கடைசியில் வரும் பார்த்தீங்களா? இன்னுன்னு வரும்ல, அந்த ரன்னகரம். சரிங்களா? தமிழுக்கு உரித்தான சிறப்பு ஒளி லா, அதனால தான் இது சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரகரத்தை இந்த ரா போல் வந்து இடையின ரகரம் சொல்கிறாங்க, இந்த ராவை வந்து வல்லின ரகரம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி அப்படின்னா இது வந்து இடையின ரகரம் லைட்டாக தான் சவுண்டுன்னு வர, இது வந்து ர அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வரும், வன்மையான சவுண்டு வரும். அது வந்து மென்மைக்கும் வன்மைக்கும் இடையில் இருக்க இடையின ரகரம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு. நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதினால் என்ன ஏற்படும்? பொருள் மாறுபடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வானம் 3 சொல்லி நா போட்டிருக்காங்க. 3 சொல்லி நா போட்டு வானம் வந்தால் அது வெடின்னு அர்த்தம். சரிங்களா? 2 சொல்லி நா போட்டு வானம் வந்தால் அது ஆகாயம். அப்போ வானம் வெடி, வானம் ஆகாயம். பனி 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா அது வேலை, 2 சொல்லி நீ வந்து பனின்னு வந்துச்சுன்னா அது குளிர்ச்சி. சரிங்களா? பனி வேலை, பனி குளிர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, லகரம் எவ்வாறு பிறக்கிறது? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால். லகரம், பொது லகரம் எப்படி பிறக்கிறது? நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். அதாவது மேல்பல்லின் அடியை தொடுவது வந்து லகரம், குண்டுலா. மேல் பகுதி மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவது பொது லகரம். நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம், சிறப்பு லா. நல்லா லாக்கு வந்து மடித்து வரணும், அதுக்கு தான் சிறப்பு லா. சரிங்களா? பொருள் வேறுபாடு பாருங்க. விலை என்பதன் பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல், ஒவ்வொரு லாவுக்குள்ள ஒரு பொருள் வந்து என்ன செய்ய மாறுபடும். விலை குண்டுலை போட்டால் பொருளின் மதிப்பு, விலை பொது லகரம் போட்டால் அது வந்து உண்டாக்குதல். நெக்ஸ்ட் விலை நம்ம சிறப்பு லகரம் போட்டால் விரும்பு. இலை குண்டுலை போட்டால் செடியின் இலை, இலை பொது லகரம் போட்டால் மெலிந்து போகுதல். இலை நம்ம சிறப்பு லகரம் போட்டால் நூல் இலை. ரகரம் எவ்வாறு பிறக்கிறது? நாவின் நுனி மேலன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால். இது திருப்பி திருப்பி வர்றதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். முதல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படித்தா போதும், உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வராது. அது ஒரு தடவை ஒன்ஸ் எழுதி பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக புரியும். ஷார்ட்கட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரகரம் எவ்வாறு பிறக்கிறது? நாவின் நுனி மேலன்னத்தின் மையப்பகுதி. இந்த மையப்பகுதி, நுனிப்பகுதி, நடுப்பகுதி இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க, எல்லா எழுத்துக்களும் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதை நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஷார்ட்கட் போட்டு வெளிச்சாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இடையில வேறு எங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் ஆகும். மொத்தமாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு வினைமுற்று, வினைச்சொல், அது பார்க்க போகிறோம். வினைச்சொல் என்றால் என்ன? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். செயலை குறிக்கும் சொல் என்னது? வினைச்சொல். வினைச்சொற்கள் எப்படி இருக்கும்? படித்தான், ஆடுகிறான், பறந்தது. ஒரு செயலை செய்ததால் வர்ற ஒரு சென்டென்ஸ் தானது, வேர்டு தானது வினைச்சொற்கள். நெக்ஸ்ட் வினைமுற்று, பொருள் முற்றுப்பற்ற வினைச்சொல். சரி, அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதானது வினைமுற்று. வினைமுற்றுவை வேறு எப்படி சொல்லலாம்? முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். சரியா? வினைமுற்று, முற்று வினை. இந்த வினைமுற்று எவற்றிலெல்லாம் வரும்? 5 பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த 5 பால்களிலும் வரும். 3 காலங்கள், நிகழ்காலம், இறந்த காலம், என்னது எதிர்காலம், இந்த 3 காலத்தில் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த 3 இடங்களிலும் வரும். 5 பால், 3 காலம், 3 இடம், இந்த 3 எல்லாத்துலேயுமே என்னது வினைமுற்று வரும். வினைமுற்று எத்தனை வகைப்படும் அப்படின்னா, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, 2 வகைகள் இருக்கு. மேலும் 2 வகைகள் இருக்கு. அது என்னன்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஆனால் இந்த வினைமுற்றுக்கு மெயினாக இருக்கிறது வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. பார்க்கலாம். தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்னது? செய்பவர், கருவி, நிலம், செயல்,
காலம், செய்பொருள் ஆகிய 6மே வெளிப்படுமாறு வர்றது தான் தெரிநிலை வினைமுற்று. ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது யார் செஞ்சாங்க, எங்கே செஞ்சாங்க, அது செய்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க, எப்போ செஞ்சாங்க, அது செய்கிறது யார், எல்லா கொஸ்டின் 6 வகையான கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் தெரிநிலை வினைமுற்று. பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தெரிநிலை வினைமுற்றில் வெளிப்படும் 6 கூறுகள் செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6 கூறுகள் வெளிப்படையாக வர்றதா என்னது தெரிநிலை வினைமுற்று. பாருங்க, தெரிநிலை வினைமுற்றில் செய்பவர் யார், செயலை செய்பவர் தான் தெரிநிலை வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்க, மாணவி கட்டுரை எழுதினாள். இதுல யார் எழுதினா, மாணவி. என்ன எழுதினாங்க, கட்டுரை. மாணவி கட்டுரையை என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. சரி, எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வரும் பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினார், இத்தொடரில் செய்பவர் மாணவி. மாணவி கட்டுரை எழுதினார், இத்தொடரில் செய்பொருள் என்னது, கட்டுரை. அப்போ செய்பவர் வந்துருச்சு, செய்பொருள் வந்துருச்சு. அடுத்து மாணவி கட்டுரை எழுதினாள் என்ற தொடரில் செயல் என்னது, எழுதுதல். அதில் காலம் என்னது, இறந்த காலம். எழுதினாள் அதாவது முடிஞ்சு போகிறது, அது இறந்த காலம். மாணவி கட்டுரை எழுதினாள், அப்போ இதில் கருவி என்னவா இருக்கும், தாளும் எழுதுகோலும். அவங்க எங்கே எழுதியிருப்பாங்க, ஒன்று பள்ளிக்கூடத்தில் எழுதியிருப்பாங்களா, வீட்டில் எழுதியிருப்பாங்க. அப்போ நிலம்ங்கிறது என்னது, அந்த இடம். சரிங்களா, பள்ளி. தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுக்கள் தவிர வேறு எந்த வினைமுற்றுக்கள்லாம் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இது வந்து ஒரு 9 மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தெரிநிலை வினைமுற்றில் இந்த 6 வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னென்னது, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6 வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது என்னது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று இந்த எதுவுமே வெளியில் வராதுங்க, காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும்தான் காட்டும். இதுதான் என்னது குறிப்பு வினைமுற்று. சரிங்களா, செய்பவரை மட்டும் காட்டும், காலத்தை காட்டாது. அது என்னது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6ஐயும் அடிப்படையாக கொண்டு தான் இருக்குமே தவிர வெளிப்படையாக காட்டாது, பார்த்துக்கோங்க. குறிப்பு வினைமுற்றில் காலம் வெளிப்படையாக காட்டப்படுமா, காட்டாது. சரியா, குறிப்பு வினைமுற்றில் காலம் வெளிப்படையாக காட்டப்படுமா, இல்லை. குறிப்பு வினைமுற்றில் எத்தனை அடிப்படைகள் இருக்குது, 6. என்னென்னது, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பாருங்க, பொருளை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொன்னன், அதாவது பொன்னை கொண்டவன் பொன்னன். சரிங்களா, 24 பாருங்க, இடத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று தென் நாட்டார், அதாவது தெற்கு பகுதியில் உள்ள நாட்டில் இருப்பவர் தென் நாட்டார். அப்போ இடத்தை அடிப்படையாக கொண்டு வருது. காலத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று ஆதிரையான். ஆதிரை அப்படிங்கிற ஒரு காலத்தை காட்டுறதுனால ஆதிரையான். சினையை அடிப்படையாக கொண்டது கண்ணன். கண்ணன் வந்து சினை, சினைனது ஒரு உறுப்பு. சரியா, குணத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று கரியன். சரியா, கருப்பு என்ற குணத்தை கொண்டவர் கரியன். சரிங்களா, தொழிலை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று எழுத்தன். இந்த ஆன்சர்லாம் கொடுத்து என்ன வினைமுற்றுன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, பொன்னன் என்னது சொன்ன காட்டிடுறேன். பொன்னன் பொருளை அடிப்படையாக கொண்டது, தென்னாட்டார் இடத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று, ஆதிரையான் காலத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று, கண்ணன் சினையை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று, கரியன் குணத்தை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று, எழுத்தன் தொழிலை அடிப்படையாக கொண்ட குறிப்பு வினைமுற்று. நெக்ஸ்ட் பாருங்க, ஏவல் வினைமுற்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று போக 2 வினைமுற்று இருக்கு. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. அப்போ ஏவல் வினைமுற்றுனா என்ன, தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடும் அல்லது ஏவும் வினைமுற்று. அதுதான் எனது ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று எந்த பொருளை உணர்த்தும், கட்டளை பொருளை உணர்த்தும். பாடம் படி, கடைக்கு போ, இவை எந்த வகை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று எத்தனை வகையில் வரும், 2 வகையில் வரும். சரிங்களா, ஏவல் வினைமுற்று 2 வகையில் வரும். என்னென்ன வகைன்னு பாருங்க, ஒருமை வகை, பன்மை வகை. சரியா, ஏவல் வினைமுற்றின் 2 வகைகள், ஒருமை ஏவல் வினைமுற்று, பன்மை ஏவல் வினைமுற்று. எழுது என்பது எந்த வகை ஏவல் வினைமுற்று, ஒருமை. எழுது மின் அது வந்து என்னது, பன்மை ஏவல் வினைமுற்று. இக்கால வழக்கில் பன்மை ஏவல் வினைமுற்று எவ்வாறு வருகிறது, எழுதுங்கள், எழுது மின் அப்படின்னு வரல, எழுதுங்கள்.
சரிங்களா. ஏவல் வினைமுற்று எந்த இடத்தில் வரும்னா முன்னிலையில் தான் வரும், செகண்ட் பர்சனில் தான் வரும், தன்மை படற்கையில் வராது. சரிங்களா. ஏவல் வினைமுற்றுறது தன் முன்னாடி இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்லும். சரிங்களா. அடுத்து இல்லாதவங்கள சொல்லாது, தன்னைத்தானே சொல்லாது ஏவல் வினைமுற்று. சரிங்களா. முன்னிலையில் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. என்னென்ன பொருட்களை உணர்த்தும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். பாருங்க, வாழ்க என்பது எவ்வகை வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று. சரிங்க. வியங்கோல் வினைமுற்று எந்த திணைகளில் வரும் அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை 2 திணைகளிலுமே வரும். வியங்கோல் வினைமுற்று எத்தனை பால்களை காட்டும்? 5 பால்களை காட்டும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா வியங்கோல் வினைமுற்று 2 திணைகளிலும் 5 பால்களையும் காட்டும். வியங்கோல் வினைமுற்று எத்தனை இடங்களை காட்டும்? 3 இடங்கள். சரிங்களா. தன்மை, முன்னிலை, படற்கை இது 3லையுமே வரும். பொதுவாக தான் வரும். பாருங்க, வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் பாருங்க. க, இய, இயற், அல். க, இய, இயற், அல். வாழ்க கால வருதா? வாலியர் இயர் வருதா? வாரல் அல் வருதா? வாலிய அது இய வரும். சரிங்களா. அப்போ வாழ்க, வாலியர், வாரல் இதெல்லாம் என்னது? வியங்கோல் வினைமுற்றுக்கள். நெக்ஸ்ட் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது? தன்மை இடத்தில் வராது. சரியா. தன்னைக்கு தானே விதியை சொல்ல முடியுமா? அதனால் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இக்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்றுகள் இயர், அல். இந்த ரெண்டுமே என்னது? வழக்கில் இல்லை. இயர், அல் எந்த விகுதிகள் எதில் மட்டுமே வருதுன்னா செயல் வழக்கில் மட்டும்தான் வருது. சரிங்களா. நம்ம நடைமுறை பேச்சு வழக்கில் இல்லை. நெக்ஸ்ட் தேர்வில் அடிக்கொருக்கா கேட்கப்படும் இது பாருங்க. உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடம் கழுத்து, வல்லினம் பிறக்கும் இடம் மார்பு, மெல்லினம் பிறக்கும் இடம் மூக்கு, இடையினம் பிறக்கும் இடம் கழுத்து. அப்போ இடையினமும் உயிரெழுத்து ஒரே இடத்துல தான் பிறக்குது. வல்லினம் மார்பு, மெல்லினம் மூக்கு, ஆயுத எழுத்து தலை. இப்போ இந்த 4 பார்ட்டில் தான் என்னது எழுத்துக்கள் பிறக்குது. என்னென்ன எழுது? கழுத்து, மார்பு, மூக்கு, தலை. நெக்ஸ்ட் மயங்கொலி எழுத்துக்கள் பாருங்க. ந, 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 ல, 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 ர, ர. அதான் ஒரே சவுண்டா இருக்கும், எழுத்துக்கள் மட்டும் வேறையா இருக்கும். 3 சொல்லினா 2 சொல்லினா தன்னகரம் ல, 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 ர, ர. டாவுக்கு முன் 3 சொல்லினா தான் வரும், ராவுக்கு முன்னாடி 2 சொல்லினா தான் வரும். இட்டு, இன்னு, இத்து, இந்து, இரு, இன்னு இதெல்லாம் இணை எழுத்துக்கள். தன்னகரம் அப்படின்னா இட்டு ப்ளஸ் இன்னு. தன்னகரம் தாக்கு முன்னாடி, இந்துக்கு முன்னாடி வர்றது தா. ரன்னகரம் இன்னுக்கு முன்னாடி வர்றது ரா. சரிங்களா. இந்த எழுத்துக்கு முன்னாடி வர்றதை வச்சு சேர்த்து சொல்கிறாங்க. தன்னகரம், தன்னகரம், ரன்னகரம். என்ன இப்போ நானே ஓரலாக சொல்கிறேன்னா இன்னு அப்படின்னு சொன்னேன்னா அது என்ன? இன்னும் 3 சொல்லினா 2 சொல்லினா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால் தன்னகரம் சொல்கிறேன்னா அப்போ டாக்கு முன்னாடி கண்டிப்பாக 3 சொல்லின்னு தான் வரும்னு உங்களுக்கே தெளிவாயிடும். ஸோ அதனால் அந்த எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தை சேர்த்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இன்றைக்கி பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 வீடியோவில் அடுத்து 3 இயலுக்குரிய இலக்கண பகுதியெல்லாம் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த இலக்கண பகுதியை எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேஆர் டிஎன்பிஎஸ்சி.